பொது தமிழ்ல 10ஆம் வகுப்பு இயல் 3ல விருந்து போற்றதும், காசி காண்டம், மலைப்படுகடாம், கோபாலபுரத்து மக்கள், தொகாநிலை தொடர்கள், திருக்குறள், மொத்தமா 108 வினாக்கள் தான் இருக்கு. இதுக்கு முன்னாடியே 10ஆம் வகுப்பு இயல் 1, இயல் 2 இதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து விருந்து போற்றதும் அல்லில் ஆயினும் விருந்து வரி நுவக்கும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல். நற்றிணை. அல்லில் ஆயினும் விருந்து வரி நுவக்கும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா நற்றிணை. குரல் உணங்கு விதை திணை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். குரல் உணங்கு விதை திணை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. புறநானூறு. நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் இரும்பினால் செய்த பழைய வாளை அடகு வைத்தான் தலைவன் என்ற செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. புறநானூறு. நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் இரும்பினால் செய்த பழைய வாளை அடகு வைத்தான் தலைவன் என்ற செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறநானூறு. நெருணை வந்த விருந்திற்கு மற்றதன் இரும்புடை பலவாள் வைத்தனன் இன்று இக்கருங்கோட்டு சீரியால் பணையம் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். புறநானூறு. கருங்கோட்டு சீரியால் பணையம் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா புறநானூறு. விதைத்து விட்டு வந்த நெல்லை அரித்து வந்து பின் சமைத்து சிவனடியாருக்கு விருந்தளித்தவர். இளையான்குடி மரநாயனார். விதைத்து விட்டு வந்த நெல்லை அரித்து வந்து பின் சமைத்து சிவனடியாருக்கு விருந்தளித்தவர் யாருன்னா இளையான்குடி மரநாயனார். நெய்தல் நிலத்தில் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறி பிறவும் கொடுத்ததாக கூறும் நூல். சிறுபானாற்றுப்படை. நெய்தல் நிலத்தில் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறி பிறவும் கொடுத்ததாக கூறும் நூல் எதுனா சிறுபானாற்றுப்படை. இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீள் சடங்கு என்ற கவிதையை இயற்றியவர். அம்சப்பிரியா. இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீள் சடங்கு என்ற கவிதையை இயற்றியவர் யாருன்னா அம்சப்பிரியா. இல்லத்தில் பலரும் நுழையும் அளவிற்கு உள்ள பெரிய வாயிலை இரவில் மூடுவதற்கு முன்னர் உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரேனும் உள்ளீர்களா என்று கேட்கும் வழக்கம் இருந்ததாக கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. குறுந்தொகை. உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரேனும் உள்ளீர்களா என்று கேட்கும் வழக்கம் இருந்ததாக கூறும் நூல் எதுனா குறுந்தொகை. பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் ஒளிரோ என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல். குறுந்தொகை. பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் ஒளிரோ என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா குறுந்தொகை. மருந்தே ஆயினும் விருந்தோடு ஒன்று என்று கூறியவர் ஔவையார். மருந்தே ஆயினும் விருந்தோடு ஒன்று என்று கூறியவர் யாருன்னா ஔவையார். விருந்தோம்பல் பற்றிய 17ஆம் நூற்றாண்டு சுவர் ஓவியம் எங்கு உள்ளது? சிதம்பரத்துல. 17ஆம் நூற்றாண்டு சுவர் ஓவியம் எங்கு உள்ளதுன்னா சிதம்பரத்துல. விருந்தே புதுமை என்று கூறியவர் தொல்காப்பியர். விருந்தே புதுமை என்று கூறியவர் யாருன்னா தொல்காப்பியர். திருவள்ளுவர் விருந்தோம்பலை வலியுறுத்த எந்த அதிகாரத்தை அமைத்திருக்கிறார்? விருந்தோம்பலை வலியுறுத்த எந்த அதிகாரத்தை அமைத்திருக்கிறார்னா இல்லறவியல். முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை மோப்பு குலையும் அனிச்சம் என்ற குரலில் எடுத்துரைத்தவர் திருவள்ளுவர். முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை மோப்ப குலையும் அனிச்சம் என்ற குரலில் எடுத்துரைத்தவர் யாருன்னா திருவள்ளுவர். தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல். சிலப்பதிகாரம். தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னா சிலப்பதிகாரம். தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தி எடுத்து
விருந்தினருக்கு விருந்தளித்தாள் தலைவி என்று கூறும் நூல். புறநானூறு. தானியம் ஏதுமில்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தாள் தலைவி என்று கூறும் நூல் என்னன்னா புறநானூறு. காலின் 7 அடி பின் சென்று என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். இது முக்கியமானது. காலின் 7 அடி பின் சென்று என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னா பெருநாராற்றுப்படை. நடுஇரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு குடும்ப தலைவிக்கு உண்டு என கூறும் நூல். நற்றிணை. நடுஇரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு குடும்ப தலைவிக்கு உண்டு என கூறும் நூல் என்னன்னா நற்றிணை. உண்டாளம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவ தாயினும் இனிது என தமியர் உண்டலும் இளரே என்ற புறநானூறு பாடலை பாடியவர் கடலுள் மாய்த்த இளம்பெருமழுதி. உண்டாளம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவ தாயினும் இனிது என தமியர் உண்டலும் இளரே என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் யாருன்னா கடலுள் மாய்த்த இளம்பெருமழுதி. தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் எந்த பண்பின் அடிப்படையாகும்? விருந்தோம்பல் பண்பின். தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் எந்த பண்பின் அடிப்படைன்னு கேட்டிருக்காங்க? விருந்தோம்பல் பண்பின். விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். கலிங்கத்து பரணி. விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னா கலிங்கத்து பரணி. வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். கம்பராமாயணம். வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னா கம்பராமாயணம். கலிங்கத்து பரணியில் யார் விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை உவமையாக்கி உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க? யாருன்னா சேகொண்டார். கலிங்கத்து பரணியில சேகொண்டார் விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை உவமையாக்கி உள்ளார். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கூறியவர் கம்பர். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கூறியவர் யாருன்னா கம்பர். கோவலனை பிரிந்து வாழும் கண்ணகி அவனை பிரிந்ததை விட விருந்தினரை போற்ற முடியாத நிலையை எண்ணியே வருந்துவதாக குறிப்பிடுவதன் மூலம் விருந்தினரை போற்றி பேணல் பழந்தமிழர் மரபு என்பதை உணர்த்தியவர் இளங்கோவடிகள். கோவலனை பிரிந்து வாழும் கண்ணகி அவனை பிரிந்ததை விட விருந்தினரை போற்ற முடியாத நிலையை எண்ணியே வருந்துவதாக குறிப்பிடுவதன் மூலம் விருந்தினரை போற்றி பேணல் பழந்தமிழர் மரபு என்பதை உணர்த்தியவர் யாருன்னா இளங்கோவடிகள். விருந்தினரை வழி அனுப்பும் பொழுது அவர்கள் செல்லவிருக்கிற 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் வரை 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர் என்று கூறும் நூல். பெருநாராற்றுப்படை. இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரித்திருத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும் என்ற பாடல் வரியை இயற்றியவர் பாரதிதாசன். இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரித்திருத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யாருன்னா பாரதிதாசன். எந்த தமிழ் சங்கம் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்றது? அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ் சங்கம். யாருடைய ஆட்சி காலத்தில் மிகுதியான சத்திரங்கள் தோன்றின? நாயக்கர் மராட்டியர் காலத்தில். யாருடைய ஆட்சி காலத்தில் மிகுதியான சத்திரங்கள் தோன்றின? நாயக்கர் மராட்டியர் ஆட்சியில். வரகரிச்சி சோறும் வழுந்துணைக்காய் வாட்டும் முரமுரணவே புளித்த மோரும் திறமுடனே என்று பாடியவர் ஔவையார்.